மேகதாது அணை கட்டுறதை தடுத்தே ஆக வேண்டும். முக்கியமா டெல்டா மாவட்டங்களை வறட்சியை பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் நம்முடைய கழக தலைவர் அவருடைய அறிவுறுத்தல் பேரில் மக்கள் விரோத தாவேக அரசுக்கு எதிராக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு தஞ்சையிலே நடத்திட்டு இருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கழகத்தினரும் தோழமை கட்சிகளும் விவசாயிகளும் மிகப்பெரிய அளவில் இந்த அரசுக்கு எதிராக திரண்டு வந்திருக்கிறீங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைச்ச நம்முடைய முதன்மை செயலாளர் நேரு அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு துரை சந்திரசேகர் அவர்களுக்கும் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் கழக விவசாய அணி விவசாய தொழிலாளர் அணி நிர்வாகிகளுக்கும் கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஆடி 18 ஒன்றிய அரசை பகைச்சுக்கிட்டா பிரச்சனை வந்துடும். ஆட்சி அமைச்சு 3 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் அவரோட வாயிலிருந்து பாஜகன்னு ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது. அவ்வளவு பெரிய தைரியசாலி. அது மட்டும் இல்ல, நேற்று மேகதாது பிரச்சனையில ஒன்றிய பாஜக அரசு ஒரு தலைபட்சமா செயல்படுதுன்னு தமிழ்நாட்டு விவசாயிகள் டெல்லிக்கு போராட போயிருக்காங்க. நம்முடைய விவசாயிகளை மகாராஷ்டிரா காவல்துறை பாதியில வழிமறிச்சு, நாக்பூர்ல ரயில வழிமறிச்சு பாதியில அவங்களை இறக்கி விட்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. இதை கண்டிச்சு நம்முடைய தலைவர் அவர்கள் அறிக்கை விட்டாங்க. அனைத்து எதிர்கட்சிகளும் அறிக்கை விட்டோம். இதை பத்தி முதலமைச்சர் வாய் திறக்கல. ஏன்? மகாராஷ்டிரா நடக்கிறது பாஜக ஆட்சி. அவங்களை எதிர்த்து பேசுறதுக்கோ இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல. அந்த அளவுக்கு விவசாயிகளுடைய உரிமையை விட முதலமைச்சருக்கு அவருடைய சுயநலம், ஆட்சி எப்படியாவது காப்பாத்திக்கணுங்கிற அந்த சுயநலம் மிக மிக முக்கியம். இப்போ ஒட்டுமொத்த விவசாயிகளும் இந்த அரசுக்கு எதிராக திரும்பினதும் ஒரு டிராமா ஆடினார். 2 நாளா கர்நாடகாவுக்கு போறேன் அப்படின்னு ரீல் விட்டாரு. அனைவரும் சொன்னோம். நம்முடைய தலைவர் சொன்னார், தயவு செய்து கர்நாடகத்துக்கு போகாதீங்க, இது மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, பல்வேறு ஆண்டுகள் நடந்துகிட்டு இருக்கு, அரை நூற்றாண்டு கால போராட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்ல, அனைத்து எதிர்கட்சிகளும் சொன்னோம். அவங்களுடைய கூட்டணி கட்சியே சொன்னாங்க கர்நாடகா போக தேவையில்லைன்னு. அதெல்லாம் அவர் கேட்கல. ஆனா கர்நாடக முதலமைச்சர் சொல்லிட்டாரு, தயவு செய்து இந்த பக்கம் வந்துடாதீங்க, உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க முடியாதுன்னு கர்நாடக முதலமைச்சர் சொன்னதுக்கு பிறகுதான் இவரு கர்நாடக முதலமைச்சரை பார்க்கறது இருக்கட்டும், முதல்ல நம்ம ஊர் விவசாயிகளை உங்களை பார்த்தாரா? உங்களுடைய கோரிக்கைகளை கேட்டாரா? முதல்ல என்ன பண்ணிருக்கணும், நம்முடைய விவசாயிகள் வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிமடுத்திருக்கணும். அதை இந்த முதலமைச்சர் செய்யல. அரசு தான் எங்களை கூப்பிடல, கேட்கல, நாங்களே வந்து முதலமைச்சரை வந்து பார்த்து பேசுறோம்னு விவசாயிகள் கோட்டை நோக்கி போனாங்க. ஆனா அந்த விவசாயிகளையும் குண்டு கட்ட கைது பண்ணிய அரசு தான் இந்த குதிரை பேர அரசு. அந்த அளவுக்கு விவசாயிகள் மேல இந்த முதலமைச்சருக்கு ஒரு வன்மம். முதலமைச்சர் தான் இப்படின்னா, நீர்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். இப்படி ஒரு அமைச்சர் நீங்க பார்த்திருக்கவே முடியாது. பத்திரிகையாளர் பார்த்தாலே திருள மாதிரி ஓடுறாரு, தலை தெரிச்சு ஓடுறாரு, எந்த கேள்விக்கு பதில் கிடையாது. வேளாண் துறை அமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு வேளாண் துறை அமைச்சர்? வேளாண் பட்ஜெட்டை தூக்கிட்டு போய் திருப்பதிக்கு போய் பூஜை போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு இந்த அரசுடைய லட்சணம், இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய லட்சணம். எந்த மாதிரி அமைச்சர்கள் அமைஞ்சிருக்கிறாங்க? திருட்டு லாட்டரி விற்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி வித்த ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், உருட்டுக்கட்டையிலோட சுத்திட்டு இருக்கிற ஒரு அமைச்சர், எல்லாத்துக்கும் மேல போதை பவுடர் அமைச்சர். இப்படி மொத்த கேபினெட்டுமே
ஒரு ஜோக்கர் கூட்டமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆட்சியில முதலமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, ஏன் பாத்ரூம் டாய்லெட் கூட விட்டு வைக்கிறது இல்ல, உள்ள போய் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 நாளா நீ பார்த்திருப்பீங்க, 2 அமைச்சர்கள் அவங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் வெளில வர சொல்லி அவங்களுடைய கட்சி பேரை கோஷம் போட சொல்லி அதை ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத மாதிரி ஒரு கேடுகெட்ட ஒரு ஆட்சியே தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது.